தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். சளி ஜலதோஷம் அதிகமா இருந்துச்சுன்னா மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு நெய்யில வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. தினமும் 3 வேளை அரை டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா 2 நாள்ல நல்ல குணமாகும். பசியின்மை அஜீரண கோளாறுகளுக்கு திரி கடுகு சூரணம் ரொம்ப நல்லது. ஒண்ணு பசிக்க மாட்டேங்குது, அப்படியே சாப்பிட்டாலும் அஜீரண கோளாறுகள் இருக்கு அப்படின்னா இந்த திரி கடுகு சூரணத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஞாபக மறதி பிரச்சனையை ஆரம்ப காலத்திலே சரி பண்ண முடியும். இதுக்கு வல்லாரைய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பாட்டுல சேர்த்துக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் ஆன்லைன்ல வல்லாரை சாதப்பொடி எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. நல்ல பிராண்டா பார்த்துட்டு ஒரு வல்லாரை பொடி வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு கைப்பிடி சாப்பாட்டுல 1 டீஸ்பூன் வல்லாரை பொடியையும் நெய்யையும் கலந்து பசஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு வல்லாரை சாத பொடியை டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. அவங்களுடைய ஸ்டடீஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டையும் பார்க்கலாம். எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு காய் அப்படின்னா அது நெல்லிக்காய் தான். தினமும் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காவை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்கமான நன்மைகள் அதுல இருக்கு. காலையில எஞ்சோன வெறும் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றத இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொன்ன வல்லாரை சாத பொடி ஆகட்டும், திரி கடுகு சூரணம் ஆகட்டும் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோல நான் டாக் பண்றேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஆரோக்கிய குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.